சோழ பேரரசு கட்சி என்ற பெயரிலே புதிய கட்சியை நாங்கள் துவங்கியிருக்கின்றோம். கடந்த 4 வருடமாக கள்ளர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயரிலே 11 மாவட்டங்களில் பொறுப்பாளர்களோடு இயங்கி வந்த எங்களது சங்கத்தினை இன்று முதல் சோழ பேரரசு கட்சி என்ற பெயரிலே துவங்கி பொதுமக்கள் நலனுக்காகவும் மற்றும் எங்கள் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். இது ஏனென்று கேட்டால், கிட்டத்தட்ட இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகள் ஆகுது. இந்த 78 வருஷமாக பார்த்தீங்கன்னா எங்கள் கள்ளர் சமுதாயத்தை சார்ந்த எங்கள் சமுதாய உறவுகள் யாருக்கு வாக்களிக்கிறோம், ஏன் வாக்களிக்கிறோம், எதுக்காக வாக்களிக்கிறோம்னு கூட தெரியலை. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சூழ்நிலைகளை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பறைய சமுதாய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா குரல் கொடுப்பதற்காக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க. அதே மாதிரி வன்னியர் சமுதாய மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தேவேந்திர குல சமுதாய மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக அண்ணன் ஜான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமி இவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள், தனியரசு அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த எங்கள் கள்ளர் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 78 ஆண்டுகளா எங்கள் சமுதாயத்துக்கு தனியாக ஒரு இயக்கமோ தனியாக ஒரு கட்சியோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அது பெரிய அளவில் யாரும் இது வரைக்கும் செயல்பட்டதும் கிடையாது, யாரும் எதுவும் பண்ணுறதும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், யாருமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்காக எங்களை நலன் கருதி எங்கள் மக்களோட நலன் கருதி சட்டமன்றத்திலேயோ எதுலையுமே குரல் கொடுக்கறதே கிடையாது. இதெல்லாம் வலியுறுத்தி வருங்காலங்களில் இனி காலங்களில் எங்கள் சமுதாய இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியல் பழக வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடும், அது மட்டுமல்லாது அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து, அதாவது சாதிகளுக்கு அப்பாற்பட்டு சோழ பேரரசு என்றாலே சோழர்களை குறிக்கும். இன்றைக்கு சோழர்களோட வழியில அனைத்து சமுதாய மக்களையும் ஒரு அரவணைத்து ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக இனிவரும் காலங்களில் ஒரு ஒற்றுமையான ஒரு பயணமாக மேற்கொள்வதற்காக இந்த கட்சியை நாங்கள் துவங்கி இருக்கிறோம்.